இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் குறித்து விளக்கமளிக்க வருகிறார் சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் ரஜீவாலோச்சனா பார்த்தசாரதி அவர்கள். உடன் உரையாடுகிறார் பிரபு. மேடம், இந்த உடல் உறுப்பு தானம், அதாவது ஆர்கன் டொனேஷன், இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், தட் இஸ் நம்ம டயாலிசிஸ்ன்னு, கிட்னி ஃபெயிலியரில் டயாலிசிஸ்ன்னு போகிறாங்க, ஆர் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டயாலிசிஸ் தான் சொல்லுச்சு. அந்த செட் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன் இஸ் டயாலிசிஸ், இன்னொன்று டிரான்ஸ்பிளான்டேஷன். அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் த பெட்டர் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கரண்ட்லி அவைலபிள் ஃபார் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ். மேடம், உடல் உறுப்பு தானம், அதாவது ஆர்கன் டொனேஷன் சினாரியோ இந்தியாவில் எப்படி இருக்கு? ஒரு ஷார்ட் சென்டென்ஸ்ல சொல்லணும்னா, there is a high demand and a very very low supply of organs. Tamil Nadu is one of the leaders in organ donation, especially deceased donor donation. Deceased donor na brain death la இறந்து போற பேஷண்ட்ஸ் யாரு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க ஆர்கனை டொனேட் பண்ற இதுல தமிழ்நாடு இஸ் in the forefront. இப்போ 2022லயே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 156 people brain patients have donated, around 15 government sector and around 100 in the private sector. இப்ப kidney ன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 270 kidneys have been donated just by deceased donation. லிவிங் டோனர்ஸ் பத்தி நான் பேசல, deceased donationல 270 donors. பட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா more than 2500 people and 6500 people are there. 6500 people are needing kidneys. So you can see the complete demand supply problem here. 200 organs have been donated 22 and more than 6000 patients need a kidney. So just not the kidney, பாத்தீங்கன்னா heart, pancreas, intestine, liver, eyes, இது எல்லாமே ஒரு number of people who need it are much more than the number of organs available to them. மேடம், இப்போ லிவிங் டொனேஷன்ஸ்க்கும் பிரெயின் டெட் டொனேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? லிவிங் கிட்னி டொனேஷன்னா பேஷண்ட், their family member, for example mother or father or grandmother or sibling, that is brothers, sisters or spouse, அதுதான் husband or wife, can donate one of their kidneys to them. So எல்லா ஆர்கன்ஸும் நம்ம லிவிங் டொனேஷன் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி ஹார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் டொனேஷன் பண்ண முடியாது. ஸோ அது டிசீஸ் டோனர்லேருந்து தான் வரணும். ஐஸ் அகெயின் இஸ் டொனேட்டட் பை டிசீஸ் டோனர்ஸ், ஸ்கின் by deceased donors, then heart valves by deceased donors. living donation பாத்தீங்கன்னா லிவர் பண்ணலாம். ஸோ லிவர் ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துட்டு இன்னொருத்தரில் போடலாம். கிட்னியில் நம்மளுக்கு எல்லாருக்குமே 2 கிட்னி இருக்கு, 2 சிறுநீரகம் இருக்கு. ஸோ அதில் ஒரு கிட்னி எடுத்துட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு வைக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி ஆர்கன்ஸ் வேர் லிவிங் டொனேஷன் கேன் பி டன். ஸோ லிவிங் டோனர்ஸ்னா இருக்கிற லிவிங் பர்சன் டொனேட்ஸ் ஒன் ஆஃப் தேர் ஆர்கன்ஸ் டு த பேஷண்ட், ஆஸ் ஐ டோல்ட் யூ. டிசீஸ் டோனர்ஸ்னா யாரு பிரெயின் டெத் ஆறாங்களோ, பிரெயின் டெத் ஆற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கவுன்சில் பண்ணிட்டு பிரெயின் டெத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வில்லிங்கா இருந்தாங்கன்னா அந்த டொனேஷன் பண்ணலாம். அதுல நிறைய ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணலாம். மேடம், பிரெயின் டெட்னா என்ன, அது எதனால நடக்குது? இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் பப்ளிக் ஆர் ஈவன் பிஃபோர் நான் மெடிசன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெத்துன்னு ஒரு கான்செப்ட் என்னன்னா ஹார்ட் ஸ்டாப் ஆனாதான் டெத்துன்னு. பட் பாத்தீங்கன்னா நம்ம ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆக்சுவலி ரன் த்ரூ தி சிஸ்டம் இஸ் ஆல்சோ டைரக்டட் பை த பிரெயின். ஸோ சப்போஸ் யாரானா ஒரு ஆக்சிடென்ட்ல ஹெட் இன்ஜுரி ஆயிருது, இல்லைன்னா ஸ்ட்ரோக் ஆறுது, பிரெயின்ல ஹெமரேஜ் ஆறுது, or brain tumor பெருசாகி ஹெமரேஜ் ஆகுது, இதெல்லாம் சில காசஸ் வேர் பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா பிரெயின் டெத் ஆகும். தட் இஸ் இர்ரிவர்சிபிள். அதெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியாது பிரெயினை. அண்ட் பிரெயின் ஸ்டெம்ன்றது பார்ட் ஆஃப் த பிரெயின் விச் டைஸ், விச் மீன்ஸ் இந்த பேஷண்ட் கோமான்னு இல்லை, இது பிரெயின் கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன் ஆல. ஸோ எல்லாமே ஒரு வென்டிலேட்டர் ஆர் லைஃப் சப்போர்ட்ல இருக்காங்க. ஸோ அந்த பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா பிரீதிங் இருக்கும், ஏன்னா வென்டிலேட்டர் பண்ணிட்டு இருக்கு அந்த வேலையை. ஸோ இந்த பேஷண்ட் எனிவேஸ் உயிரோட இல்லை, பிரெயினோட உயிர் இல்லை. ஸோ இதுதான் பிரெயின் டெத். இப்போ இது எதனால நடக்குது பிரெயின் டெத்? நான் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்ல ஹெட் இன்ஜுரி, பிரெயின்ல ஹெமரேஜ் ஆகுது, ஆர் பிரெயின்ல மேசிவ் ஸ்ட்ரோக், இதெல்லாம் சம் ஆஃப் த காசஸ் ஆஃப் பிரெயின் டெத். சம்டைம்ஸ் ஹார்ட் ஸ்டாப் ஆகி நம்ம சிபிஆர்னு கொடுப்போம். சிபிஆர் கொடுக்கச்ச பிரெயினுக்கு ஒரு 3 minutes ஆக்சிஜன் இல்லைனாலும் போறோம் பிரெயின் டெத் ஆகிறதுக்கு. 3 to 5 minutes கூட போறோம் பிரெயின் டெத் ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த காசஸ் ஆஃப் பிரெயின் டெத். உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் குறித்த இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ், பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்குன்னா
அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா? நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது. ₹1 கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க. உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 மணிக்கு கேட்கலாம். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. ஹலோ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது. மேடம், இப்போ சப்போஸ் நான் தமிழ்நாட்டுல கார்டு வாங்குறேன், டெல்லியில இறந்துட்டா அங்க டொனேட் பண்ண முடியுமா அந்த கார்டை வச்சு? ஸோ கார்டு டசன்ட், இப்போ நீங்கள் கார்டு வாங்கினாலும் இட் இஸ் நாட் அ மேண்டேட்ரி திங் தட் யூ கேன் டொனேட். சப்போஸ் நான் கார்டு வச்சாலும் இஃப் அ பர்சன் டைஸ் தென் த ஃபேமிலி மெம்பர் அகெயின் ஹேஸ் டு அக்ரி பிஃபோர் டொனேஷன். கார்டு வச்சுனா மட்டும் இட் டசன்ட் மீன் தட் immediately the hospital will take the organs. It does not work like that in India. So family members or your nearest relative has to be willing to donate the organs. அதுக்கு தான் அந்த கம்யூனிகேஷன் வித் த ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் சம் பாயிண்ட். இட் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். ஆப்வியஸ்லி none of us want to talk about our death inside our house. பட் ஒரு அளவுக்கு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணாதான் the other person knows that you are wishing to donate your organs. மேடம், இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸ் மட்டும் டொனேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஃபுல் பாடியும் டொனேட் பண்றேன் விரும்புவாங்க. அவங்க என்ன பண்ணலாம்? That is very much possible. ஏன் ஃபுல் பாடி டொனேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் நாங்கள் எல்லாருமே எம்பிபிஎஸ் பண்ணச்சு ஃபார் லேர்னிங் பர்பஸஸ், தட் இஸ் anatomical dissection இருக்கு. So all the major government as well as private medical colleges are eligible for taking a whole body if the person is willing to donate the whole body. So இதுக்கு ஏஜ் லிமிட் கூட இல்ல, அண்ட் ஏதான டிசீஸ் இருந்தா கூட அதுக்கு கான்ட்ரா இண்டிகேஷன் இல்ல. நம்ம அதை விஷ் பண்ணனா கூட அது ரிசர்ச் பர்பஸஸ், சயின்டிஃபிக் பர்பஸஸ் as well as learning purposes for medical professionalsக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கும் நம்ம ஒரு கார்டுலயே நம்ம இது பண்ணலாம். பிளஸ் அந்த ஒரு ஃபார்ம் இருக்கு which they can get from any reputed medical college. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வைக்கணும். Again it is co-signed by 2 other people so that they are aware that this particular person wants to donate their whole body. நம்ம அதர் சைடுக்கு போவோம். சப்போஸ் ஒருத்தங்களுக்கு ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கு, அவங்க ஆர்கன் தேவைப்படுது, எப்படி எடுக்க முடியும் அவங்க? நான் கிட்னி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் யாருக்கான கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, டயாலிசிஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அவங்க ஃபிட்டா இருந்தா நியரஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஈஸியாவே டொனேட் பண்ணலாம். மெனி பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, இப்ப நாங்க டொனேட் பண்ணா எங்களுக்கு என்ன ஆக போறதுன்னு ஒரு குவெஸ்டின் வரும். ஆப்வியஸ்லி, ஏன்னா நம்மளுக்கு ஒரு சர்ஜரி தேவைப்படாதது நம்ம பண்ண போறோம்னு. அப்ப உங்க நெஃப்ராலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணிட்டு கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபிட்டா இருந்தாங்கன்னா அந்த டோனர், ஃபார் எக்ஸாம்பிள் வைஃப் இல்லனா ஹஸ்பண்ட் ஆர் அப்பா அம்மா, சின்ன பசங்களுக்கு பார்த்தா கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ கேன் டொனேட். ஸோ இந்த மாதிரி நியரஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் டொனேட் பண்றது இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். தி அதர் ஆப்ஷன், சப்போஸ் நம்மளுக்கு யாருமே டொனேட் பண்றதுக்கு வில்லிங் இல்ல ஆர் அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இல்ல, அவங்களுக்கு டொனேட் பண்ண முடியாதுன்னா இந்த டிசீஸ் டோனர் லிஸ்ட், அப்படின்னா பீப்புள் ஹூ டை அண்ட் brain dead, who are brain dead and then donate, இந்த லிஸ்ட்ல நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுல there is a very simple process, ஒரு வெரி ஸ்மால் அமௌண்ட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்போம். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுட்டு எப்போ நம்மளுக்கு ஆர்கன் கிடைக்கிறதோ சூட்டபிள் ஆர்கன் அப்போ கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். மேடம், இப்போ முன்பின் தெரியாதவங்க டொனேஷன் வாங்குறாங்கல்ல, அது எப்படி வாங்குவாங்க? ஸோ ஐடியலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா the law is fairly strict in terms of having unrelated patients, people donating. ஏன்னா we don't want any monetary exchange for this. It should be a completely voluntary, non-monetary, altruistic donation தான் பண்ண முடியும். அது ஒரு கமிட்டிலாம் இருக்கு, அவங்க ஒத்துந்தாங்க தான் பண்ண முடியும். மேடம், இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் தான் பண்றாங்களா, பிரைவேட்லயும் பண்றாங்களா? ஸோ 2 செக்டர்லயும் பண்றாங்க. கவர்மெண்ட் செக்டர்லயும் பண்றாங்க, பிரைவேட் செக்டர்லயும் பண்றாங்க. மேடம், இப்போ ஆர்கன் டொனேஷன்ஸ் ஸ்டேட்ல இம்ப்ரூவ் பண்றது என்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி அவேர்னஸ், அது ஒரு பெரிய இட்ஸ் அ பிக் டிராபேக் அமங் த சொசைட்டி இன் ஜென்ரல். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே தெரியாது. எல்லா ஆர்கனும் ஃபார் தட் மேட்டர், ஹார்ட், கிட்னி, லிவர், பேங்க்ரியாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கன் ஃபெயிலியர் ஆனப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி லைஃப். ஏன்னா சப்போர்ட்ல இருப்பாங்க, கிட்னினா டயாலிசிஸ்ல இருப்பாங்க, லிவர்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குச்ச ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். Every family should be knowing about the fact that transplant is an option.
and deceased donors can give organs, and even living donation for certain organs is possible. இது ஒரு first is the awareness. Second, government in the card இதெல்லாம் is a way of doing it. For example, the driving license which I mentioned before, that's a huge step in saying that okay, this is acceptable. நம்மளே ஒரு tick பண்றதில்ல, we understand that there's something called as that we can donate our organs. So அது ஒன்று. Second, the process of counseling. ஏன்னா நம்ம ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா family is in extreme grief. It's not a simple thing. For example, ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல யாரானா சடனா பிரெயின் டெத் ஆகுச்ச, இட் இஸ் நாட் ஈஸி டு அக்செப்ட் இட். லைக் ஒரு யங் 25-year-old ஃபார் எக்ஸாம்பிள் டைஸ் இன் அ சடன் ஆக்சிடென்ட், த ஃபேமிலிஸ் ஆர் டெரிபிளி அப்செட். ஸோ அந்த டைம்ல த கவுன்சிலிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் கவர்மெண்ட் ஹேஸ் மேட் மேஜர் ஸ்டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மோகன் ஃபவுண்டேஷன் ஹேஸ் ட்ரெயின்ஸ் transplant coordinators who are appointed by the government as well as the private hospitals in order to facilitate this process of counseling. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி டாக்டரே பேசுறதுக்கு பதிலா somebody who is not related to the transplant talking to them makes a lot of difference. So awareness would be the first and the most important thing to increase the number of donations among the doctors also. ஏன்னா நம்ம brain death declare பண்றதுக்கு there are number of steps. So brain death னு ஒரு தடவை நம்ம we have established na, the number of doctors will certify that over 6 hours. So immediate ஒருத்தர brain death னு நாங்க சொல்ல போறதில்ல. So what we do is ஒரு number of battery of tests இருக்கு. The battery of tests ஒரு 6 hours apart பண்ணிட்டு once that is established only. So அந்த டைம்ல ஒரு counseling of the patient by the doctors is also very important in order to improve the donations. So every patient who comes, we have to think about this, especially when we know that their brain is not functioning. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். நீங்க பூவை எடுத்து வைங்க, இல்ல பழத்தை எடுத்து வைங்க. முதல்ல திங்கள் முதல் வெள்ளி வரை அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில பிற்பகல் 3-2 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வையுங்க. ஓ, அப்படி வச்சா டாக்டர் வருவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, டிப்ஸ் சொல்லுவாங்க. காத்து வாக்குல நீங்க இன்ஃபர்மேஷன் கேட்கலாமுங்க. ஹெல்த் முக்கியம் பிகில். ஒரு லைஃப் லாங் ப்ரிசர்வ் பண்ணலாமா? So I actually within 6 hours எடுத்துட்டு we have to immediately put it. ஹார்ட், ஸ்கின், போன்ஸ் அதுக்கெல்லாம் ப்ரிசர்வ் பண்ண முடியுமா லைஃப் லாங்? So yeah, heart valves preserve பண்ணலாம். ஹார்ட்டை ப்ரிசர்வ் பண்ண முடியாது. ஹார்ட்டையும் இமீடியட்டா நம்ம அந்த வயபிலிட்டி ஆஃப் த ஆர்கன் இருக்கணும், இல்லைன்னா உள்ள போட முடியாது. கிட்னியும் ரொம்ப நேரத்துக்கு பண்ண முடியாது. ஸோ அதை சர்டன் சொல்யூஷன், சர்டன் மிஷின்ஸ்ல நாங்க அதை சர்க்குலேஷனை கொஞ்சம் வச்சுட்டு பண்ணுவோம். ஸ்கின் பேங்க்ஸ், ஸ்கின் ப்ரிசர்வ் பண்ண முடியும், ஸ்கின் பேங்க்ஸ்ல வைக்க முடியும். சிமிலர்லி ஹார்ட் வேல்வ்ஸ், போன் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஹார்ட் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ண முடியாது. we have to immediately transplant it. ஹார்ட், லங்ஸ் எல்லாம். டாக்டர், இப்போ ஆர்கன் டொனேஷன் இந்தியாவில் இருக்க சிச்சுவேஷனுக்கும் மற்ற நாட்டில் இருக்க சிச்சுவேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யூஎஸ், யூகே as well as யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா தி அலோகேஷன் சிஸ்டம் இஸ் ஃபேர்லி நேஷன் வைட். ஒரு சிங்கிள் ரூல் இருக்கு ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேசஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் டொனேட்டிங் ஆல்சோ இஸ் மச் மோர். தட் இஸ் டிசீஸ் டோனர்ஸ் இஸ் மோர் தேன் லிவிங் டோனர்ஸ் இன் த அதர் கண்ட்ரீஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா த லிவிங் டொனேஷன்ஸ் ஆர் more, especially for kidney and liver, is slightly more than the deceased donors. That is one. We have a good law now which sort of helps us to allocate organs properly, but a more unified mechanism is still in the process of being done. Plus west la pathina, for example, paired donations ku paired na ipa இன்னொருத்தர் donate பண்ண வில்றாங்க, பட் ஆனா அவங்களுக்கு எனக்கு எடுக்க முடியாது. இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, ஸ்வாப் பண்ணலாம். அதுதான் எனக்கு அவங்களுக்கு பண்ணலாம், இவங்களுக்கு பண்ணலாம். So அதுக்கு ஒரு computerized system which is on a nationwide basis is there in the West. Whereas நம்ம இந்தியால it is still developing. Lot of paired donations are being done, but it is more at a smaller level currently, and that will definitely அது improve ஆனா it will definitely be a very good process to move this transplantation program forward. டாக்டர், நம்ம உயிரோட இருக்கும்போது என்னென்ன ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணலாம்? கிட்னி சொன்னீங்க, லிவர் சொன்னீங்க, வேற ஏதாவது ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண முடியுமா உயிரோட இருக்கும்போது? ஸோ உயிரோட இருக்கும்போது 2 மெயின் ஆர்கன்ஸ் யூ கேன் டொனேட். தெர் ஆர் சம் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் லிவிங் டோனர் பேங்க்ரியாஸ் எல்லாம், பட் அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சர்ஜரி. தீஸ் ஆர் 2 மெயின் ஆர்கன்ஸ் யூ கேன் டொனேட். டாக்டர், ஆர்கன் டொனேஷன் கார்டு இருந்தால் மட்டும் தான் டொனேட் பண்ண முடியுமா? அது இல்லாதவங்களும் பண்ணலாம்ல? இல்லை, தேவையில்லை. ஆர்கன் டொனேஷன் கார்டு இருக்குன்னு, அதுதான் த போத் திங்ஸ் ஆர் ட்ரூ. ஆர்கன் டொனேஷன் கார்டு இருந்தால் தான் டொனேட் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. கார்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் டொனேட் ஆகாது ஆர்கன்ஸ், ஏன்னா ஃபேமிலி மெம்பர் வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. டாக்டர்,
டாக்டர் இப்போ நான் இறந்த பிறகு நான் முடிவு பண்ணலாமா யாருக்கு என் ஆர்கன்ஸ் போகணுன்ட்டு? ஸோ அது டைரக்டட் டொனேஷன் பண்ண முடியாது சார். So for example, somebody dies in a hospital, we immediately goes into the waiting list. So yaar waiting list la irukango, so for example hospital A la death ஆறுது நினச்சிக்கோங்க, அங்கே if the family is willing for donation and அந்த ஹாஸ்பிட்டல்லையே யாருன்னா இருக்காங்களாம் இல்லை அவங்க லிஸ்ட்டில், அதுவும் மெயின் லிஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்கன் அவங்க எடுத்துக்கலாம் அவங்க பேஷண்ட்டுக்கு, பட் ஸ்டில் இட் கோஸ் டு த லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டை ஐ கான்ட் சே ஐ வாண்ட் டு டொனேட் ஒன்லி டு திஸ் பர்சன், அது பண்ண முடியாது. திஸ் sort of directed donation is not allowed currently. So it is based on the waiting list and the other organ will be shared in the general waiting list where the patient will receive the organ. டாக்டர் இப்போ ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண பிறகு உடம்பு எவ்வளவு நேரத்தை திரும்ப கொடுப்பாங்க? ஆல்மோஸ்ட் இமிடியட்லி கொடுத்துடுவாங்க. டாக்டர் இப்போ யாரால ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண முடியாது? இப்போ லிவிங் டொனேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னினே வச்சுக்கோங்க. இப்போ டயபெட்டிக்காக இருந்தால் ஆர் எனி மேஜர் டிசீஸ், கேன்சர் இருக்கு ஆர் ரொம்ப பிபி இருக்கு ஆர் ப்ரோட்டீன் லீக் இருக்கு யூரின்ல, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ், ஸோ சிக் பேஷண்ட்ஸ் ஆப்வியஸ்லி எனி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் கேன் நாட் டொனேட். தட் வில் பி பேசிக்லி டிட்டர்மின்ட் பை the transplant team. So as I always tell my patients, the donor is so much more important than the patient receiving the kidney, because they are doing something great for the other person. So we generally make sure that they are completely healthy and they have no risk of getting kidney failure later, or there is an extremely minimal risk of getting kidney failure later in life before we accept them as a donor. So these are the people who can donate. Liver ku anna mari da, so the liver transplant surgeons as well as the hepatologists will determine whether the somebody is fit to donate or not. Ipo disease donor la pathina it depends actually. So for example heart diseased ah irukkalam but kidney normal ah irukkalam, so adu on the spot they will make a decision on whether that organ can be donated or not. So even if you say yes, once we open and then see the organ, we will determine whether it can be used or not. டாக்டர் சப்போஸ் இப்போ என்னால் என்னோட ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண முடியல, பட் என்னோட பாடியை நான் மெடிக்கல் காலேஜுக்கு கொடுத்தாரலாமா யூஸ் பண்ணுறதுக்கு? Yes, whole body donation is allowed. இந்த மாதிரி ஒரு questions இருக்குச்சு. There's a toll-free number actually which has been with Mohan Foundation for a very long time now, or I think almost 1,000 calls per day on all these questions, and the toll free number is 1800-103-7100. ஸோ இந்த நம்பரில் ஃபோன் பண்ணிவிட்டு ஏதான ஒரு டவுட் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலி மெம்பரே இறந்துட்டாங்க, ஹோல் பாடி டொனேஷன் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருந்தால் அவங்களுக்கு உடனே கால் பண்ணால் they will direct you to the medical college so that you can do what is necessary. Yes, you can give it to a medical college. டாக்டர் இப்போ என்னோட ஆர்கன்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு போகுதுன்னா என்னோட பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா யாருக்கு போகுதுன்ட்டு? நேம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஜென்ரலி, பட் எஸ் தே வில் டெல் தெம் who is getting the organ, but generally the identity is not revealed. ஏன்னா நம்ம வெஸ்ட்ல பாக்குறோம் சில ஆர்ட் கொடுத்துருப்பாங்க இன்னொருத்தவங்களுக்கு, பட் பேரண்ட்ஸ் மீட் பண்ணுவாங்க ரெகுலரா. என்னோட பையனோட ஆர்ட் வாண்ட் இருக்கு, நான் ரெகுலரா மீட் பண்றேன்னு சொல்லுவாங்க. It's generally a anonymous system where we don't tell the names of the patients who are getting it. Rarely it is known, but generally it is not. Even the recipient, that is the patient who is getting the organ, we generally don't tell them the name of the donor who is giving it. That is actually anonymized. We only give basic information. அந்த மாதிரி for example it's a 30-year-old நினச்சிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு 30 years இருக்காரு அவருக்கு வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை, பிரெயின் டெத் தான் ஆயிருக்கு, கிரியாட்டின் இவ்வளோ இருக்குது, நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா இந்த ஆர்கன் எடுத்துக்கிறதுக்குன்னு எங்கள் பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணுவோம். we will not tell the name of the donor. டாக்டர், இந்த ஆர்கன் டொனேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இதில் உங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்ணுங்கள். Well, positive experiences are a lot. Whenever a donation is done and our patients receive these organs, it is always a wonderful thing to see them coming off dialysis. When I was in the West, I've done training in pancreas and kidney transplant also, and it's so wonderful to see them off insulin. So obviously it's an extremely positive experience to see our patients who are on dialysis for such a long time, or have young people who are on kidney failure, or even older people. In a dialysis is not easy, and we see them struggling coming to the hospital, or even doing peritoneal dialysis for that matter at home, where many of their quality of life is affected. இப்போ ஒரு டயாலிசிஸ் 3 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பண்ணோன்னா இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். யூ ஆர் வேஸ்டிங் 3 days in a week. ஒர்க்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எஃபெக்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் கிடைக்கிச்சு இட்ஸ் ரியலி அ வெரி வெரி பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு கிரியாட்டின் நார்மல் ஆகி நாங்கள் பார்க்கச்ச ஒரு பேஷண்ட், இட் இஸ் ஸோ நைஸ் டு see them and they feel so good, they are able to eat better,
restrictions are little lesser than before, and definitely it's a positive experience. டாக்டர் கிட்னி ஃபெயிலியர் எதனால வருது? So இந்தியாவில் பார்த்தீங்கன்னா the most common cause of kidney failure is diabetes. So any diabetic should get their kidneys checked at a regular basis. High BP is another reason. அப்புறம் genetic causes, அதான் ஃபேமிலியில் இருக்கிற ஜெனட்டிக்காக நிறைய டிசீசஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கலாம். சைல்ட்ஹுட்லேருந்து கொஞ்சம் கிட்னி டிசீசஸ் அடல்ட்டில் ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி certain causes are there for kidneys. உடலுறுப்பு தானத்தின் அவசியம் குறித்த சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் ரஜீவாலோச்சனா பார்த்தசாரதி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஏய், இதுதான் ஹலோ டாக்டர் ப்ரோக்ராம். மண்டே டு ஃப்ரைடே பிற்பகல் 3 மணிக்கு கப்சிப்புன்னு கேட்கணும். அகில இந்திய வானொலியோட மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் 101.4 பண்பலை அலைவரிசையில கேட்கணும். அதை விட்டுட்டு கேட்காம இருந்தீங்க, ஃப்ரீயா கிடைக்கிற ஹெல்த் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிடுவீங்க. ஹுக்கும், டாக்டர் கா ஹுக்கும். கொஞ்சம் மெதுவா சொல்லலாம்ல. கண்ணா, மெதுவா சொல்ற டைம் முடிஞ்சு போச்சு. ஹுக்கும், டாக்டர். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. டாக்டர், காமன் பெர்செப்ஷன் இருக்கு மெடிகேஷன் நிறைய எடுத்தா கிட்னி ஃபெயிலியர் வரும்ட்டு. அது எவ்வளவுக்கு உண்மை? எனி மெடிகேஷன் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத எடுக்கிறது இஸ் நாட் கரெக்ட். பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் த கவுண்டரில் போய் நம்மளே வலி மாத்திரை அந்த மாதிரி எடுக்கிறது வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வை வி ஆர் டேக்கிங் இட் இஸ் ஆல்வேஸ் இட் ஹேஸ் டு பி டேக்கன் வித் காஷன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் ஆர் கிளியர்ட் பை த கிட்னிஸ், சம் ஆஃப் இட் இஸ் கிளியர்ட் பை த லிவர். ஸோ போத் ஆர்கன்ஸ் கேன் கெட் affected by medication, any medication for that matter. So அதனால ஒரு prescription based medication is very very important. டாக்டர், இப்போ ஒருத்தர் ஒரு கிட்னியை டொனேட் பண்றான்னு வெச்சுக்கோங்களேன், ஒரு கிட்னியை வச்சு லைஃப் சஸ்டெயின் பண்ண முடியுமா? டெஃபினட்டா சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் சொன்னேன் முன்னாடியே, நம்ம we have to ensure that they are completely healthy and there is no risk factor for getting kidney disease in the future. So ஒரு கிட்னியோட நல்லா இருக்கலாம். மேடம், ஆர்கன் டொனேஷன் லெவல் தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு, இந்தியால எப்படி இருக்கு, மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது எப்படி சிச்சுவேஷன் இருக்கு? ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இன் டிசீஸ் டோனர் டிரான்ஸ்பிளான்ஸ். ஸோ 2008லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1700 ஆட் டோனர்ஸ் ஹாவ் டொனேட்டட் ஆர்கன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3900 ஆர்கன் அண்ட் டிஷ்யூ ஹஸ் பீன் டொனேட்டட். ஃப்ரம் த 1700ல ஆல்மோஸ்ட் 3 times மோர் திங்ஸ் ஹவ் பீன் டொனேட்டட், தட் இஸ் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் டோனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2022ல last year it was around 940 donors have donated across India. Adula main contributors have been from Tamil Nadu, Telangana, Karnataka, Maharashtra and Gujarat. So these are the places where maximum donations have happened. This is the current scenario in India. Westல the number of disease donations are much more. மேடம், ஆர்கன் டொனேஷன் பத்தி அவேர்னஸ் இருக்க டாக்டர்ஸே நிறைய பேர் வந்து அவங்க பாடியை டொனேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எதனால? That is not something I will agree to. We have so many doctors donate organs as well as living kidney donation, liver donation லாம் பாத்தீங்கன்னா we have to be fit enough to donate. அதுவும் இருக்கு. So I'm sure there are many doctors donating. We have examples of doctor donating to their patients also sometimes. So that is something we do not know. I'm sure the problem is இப்ப பாத்தீங்கன்னா only people who are involved in the transplantation process, whether any organ பாத்தீங்கன்னா, those are the people who know that they can donate. There are a whole lot of even medical professionals, non-medical professionals, இவங்க எல்லாருக்குமே தெரியணும் இந்த மாதிரி பண்ண முடியும்னு. A huge factor societyலன்னு பார்த்தீங்கன்னா religion is another thing. So நிறைய religious issuesல they will say that நம்ம organ donate பண்ண முடியுமா. So நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க priest போய் கேட்பாங்க நம்ம பண்ண முடியுமான்னு. Any religion for that matter. So இந்த ஒரு awareness among religious heads also is a must in order to increase the number of organ donation. Media is another thing which should improve. And now I think there's a whole lot of things being done, especially in the organ donation month, organ donation weeks. இதெல்லாம் இருக்குச்சு. நிறைய articles வருது newspapers, radio as well as TV about organ donation. So these are some of the ways in which we can improve the awareness. நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம டொனேட் பண்ண முடியும், தெரியலனா பண்ண முடியாது. So it's as simple as that. டாக்டர், நீங்க டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு டொனேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. Yeah, more than doctors, for example, Kerala priest
nephrologist has donated to his church member actually, and that was quite a famous incident which was reported actually. டாக்டர், இப்போ ஆர்கன் டொனேஷன்ல சின்ன பசங்களோட ஆர்கன்ஸ் வந்து வயசானவங்களுக்கு தர முடியுமா? அப்புறம் வயசானவங்க ஆர்கன்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு தர முடியுமா? I would say a guarded yes, sir. So it depends on a lot of factors. ரொம்ப குட்டி குழந்தை ஆர்கன்ஸ் கொஞ்சம் குட்டியா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், அந்த ஃபங்க்ஷனும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த ஏஜுக்கு லெவல்ல இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் கிட்னிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 கிட்னியும் அடல்ட்ல வைப்போம். ஒரு கிட்னி மட்டும் வைக்க முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு அடல்ட்டுக்கு போராது அவங்க ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ரிவர்ஸாக பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் டு சில்ட்ரன், இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ். பெரிய ஆர்கன் ஒரு குட்டி டம்மியில் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு ஃபங்க்ஷன், சைஸு, கம்பேட்டபிலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இதை பண்ண முடியும். இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிக்ட் நோ. It depends on the patient actually. டாக்டர், சில பேர் 3 கிட்னியோட வாழ்றாங்களா, அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா எப்படி? ஸோ 3 கிட்னினா நம்மளுக்கு ஆல்ரெடி 2 கிட்னிஸ் இருக்கு சார். டயாலிசிஸ்க்குன்னு போனோம்னா ஆர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்குன்னு அந்த ஸ்டேஜ் வந்துருதுன்னா தட் மீன்ஸ் போத் த கிட்னிஸ் ஆர் நாட் ஃபங்க்ஷனிங். சிமிலர்லி இட் இஸ் வித் த லிவர். அந்த ஸ்டேஜ் வேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் ரிக்வயர்ட்னா the entire liver is not working. So kidney being 2 organs, both the organs are not working in order for us to go into a dialysis. டோனர்ஸ் கொடுத்து ஒரு கிட்னியோட நல்லா தானே இருக்காங்க. ஸோ ஒரு கிட்னி ஒர்க் ஆனால் கூட நல்லா இருப்பாங்க. பட் 2 கிட்னியும் ஃபெயில் ஆனாதான் நம்ம டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கே போக போறோம் ஆர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்டேஜுக்கே போக போறோம். டாக்டர், இப்போ 2 கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 3rd கிட்னியை மாட்டும் போது 2 கிட்னியை ரிமூவ் பண்ணிடுவாங்களா, இல்ல அந்த கிட்னி இருக்குமா 2 கிட்னியும்? ஜென்ரலி டிபெண்ட்ஸ் சார். 2 கிட்னியும் ரிமூவ் பண்ற டிசிஷன் டாக்டர்ஸ் வில் மேக் ஒன்லி இன் வெரி ஃபியூ கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிட்னி இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஒரு ரொம்ப பெருசா இருக்கு, தட் ஸ்பேஸ் இல்ல, ஆர் கேன்சர் இருக்கு அந்த கிட்னில, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் அதை எடுப்போம். இல்லனா நார்மலா டிரான்ஸ்பிளான்ட் கிட்னியை நாங்க வேற இடத்துல போடுவோம், ரைட் ஐலியாக் ஃபோர்ஸான்னு சொல்லுவோம், அங்கே தான் போடுவோம் ஜென்ரலி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா we don't remove the kidneys unless it's necessary because of other medical reasons. So அந்த கிட்னி will continue failing சார். அது ஆல்ரெடி ஃபெயில்னால தானே சார் இன்னொரு கிட்னி வைக்க போறோம். ஸோ இந்த கிட்னி ஒர்க் ஆகும். டாக்டர், இப்போ லிவிங் ஆர்கன் டொனேஷன் பண்ணவங்க லைஃப் லாங் மெடிகேஷன்ல இருக்கணுமா? எஸ், அப்சல்யூட்லி. பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் தான், சிகிச்சை தான் அது. இட் இஸ் நாட் அ கியூர் ஃபார் த வாட் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன் டு த கிட்னி. ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கன் போடச்ச நம்ம பாடி ரெக்கக்னைஸ் பண்ணும், இது நம்மளது இல்லை, இது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண பார்க்கும். இதுதான் ரிஜெக்ஷன் சொல்லுவோம். இந்த ரிஜெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸை கொடுப்போம். அந்த மெடிசன்ஸை லைஃப் லாங்காக யூஸ் பண்ணணும். அக்கார்டிங் டு த டோஸ் எல்லாமே நெஃப்ராலஜிஸ்ட் ஆர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் கொடுப்பாங்க. டாக்டர், இப்போ நம்ம லிசனர்ஸ்க்கு ஆர்கன் டொனேஷன் என்கரேஜ் பண்ற மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு ஆர்கன் ஃபெயிலியர்ன்றது இஸ் நாட் an ஈஸி திங். நம்ம நிறைய ஃபேமிலிஸில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர்கன் ஃபெயிலியர் ஆச்சு. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஃபார் தெம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காது. த பர்டன் ஆஃப் த டிசீஸ் இஸ் ஸோ பேட் அண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால தெல் பி அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் தியர் லைஃப். அவங்க நல்லா இருக்கலாம், ஒரு நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிட்னி ஃபெயிலியர் ஆனப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்புறம் ஃபீமேல்ஸ் ஹவ் காட்டன் பிரெக்னென்ட் அண்ட் தேவ் ஹேட் அ நார்மல் ஃபேமிலி லைஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் கேன் அக்கர் அண்ட் தே கேன் டூ தேர் ஒர்க் வெரி நார்மலி. ஸோ அதனால ஒரு ஆர்கன் டொனேஷன் பற்றி தெரியறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ கேன் டொனேட் அண்ட் யூ ஆர் ஃபிட் டு டொனேட் to somebody known to you or in your family member, please try to do that. Second, disease donation is not a taboo. So adanaala kindly register yourselves as organ donors so that more and more people can benefit if all of us donate our organs at some point. டாக்டர், இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் லிவர், ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்லாம் சொல்றாங்க, இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிட்னின்னு ஏதாவது இருக்கா? ஸோ ஆர்டிஃபிஷியல் கிட்னின்னு இருக்கு, பட் அது இன்னும் ஒரு ரிசர்ச் ஃபோரம்ல தான் இன்னும் இருக்கு. இட் இஸ் ஸ்டில் நாட் பீயிங் யூஸ்ட் இன் ப்ராக்டிஸ் எட். இன்னும் ஸ்டடீஸ் மோட்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியா இன்னும் நாங்க ஸ்டார்ட் பண்ணல. டாக்டர், ஆர்கன் டொனேஷன் பத்தி அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதுவரை உடலுறுப்பு தானத்தின் அவசியம் குறித்து விளக்கமளித்தவர் சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் ரஜீவாலோச்சனா பார்த்தசாரதி அவர்கள். உடன் உரையாடியவர்